என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா ஒரு டேஸ்டான ஒரு பொரியல் தாங்க செஞ்சு காமிக்க போறேன். இந்த பொரியல் செஞ்சாங்க சாம்பார் எல்லாம் ஒண்ணும் வைக்க வேண்டியதே இல்லைங்க, வெறும் ரசம் இருந்தா போதுங்க. இந்த பொரியலோட வயிறு நிறைய சாப்பிடலாங்க. இந்த பொரியல் எப்படி செய்யறேன் என்னங்கிறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. பொரியலுக்குன்னு எடுத்துக்கிற காய் வந்துங்க கேரட் பீன்ஸுங்க. கேரட் பீன்ஸ் தானே நினைக்காதீங்க, இந்த பொரியலோட நான் மசாலா சேர்த்து செய்யறேங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. காயுடைய அளவு வந்துங்க 400 கிராமுங்க. இந்த பொரியலுக்கு ஒரு மசாலா பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி தேங்காய் துருவலுங்க, 2 பட்டை பீஸுங்க, 3 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் வந்துங்க சோம்புங்க. இதையெல்லாம் சேர்த்து 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. நைஸா அரைச்சாச்சுங்க. அடுத்து நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ப்ரெஷர் பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. காய் தாளிச்சு விட்டுறலாங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு, வெள்ளுளுந்தம் பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க பொடியா, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க இந்த எண்ணெயில. ஒரு இழுக்கு கருவேப்பில்லைங்க. வெங்காயம் எல்லாம் பாருங்க முக்காலும் வதங்கியாச்சு. நம்ம அடுத்தது என்ன செய்யறோம்னா கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் பீன்ஸ் இதோட சேர்த்துடலாங்க. பாருங்க இந்த காய்க்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க, வெறும் மிளகாய் தூள் போடாதீங்க. கொஞ்சமா மஞ்சள் தூளுங்க. இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க, கல் உப்புங்க. சேர்த்துட்டு நல்லா இப்படி நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா காய் பெரட்டி விட்ட பிறகு இப்படி தண்ணி வந்துங்க இப்படி ஒரு கையை இப்படி தெளிச்சு விட்டா போதுங்க. இவ்வளவுதாங்க. நல்லா இப்படி ஒரு பெரட்டுங்க. பெரட்டிட்டு மூடி போட்டு மூடி ஒரே விசில் விடுங்க, போதும். ஒரு விசில் வந்து நிறுத்தி இருக்குதுங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க காய் வந்து கரெக்டான பதத்தில் வெந்திருக்குதுங்க. தண்ணி எல்லாம் ஒண்ணுமே இல்லை பாருங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு அடுப்புல வச்சு நல்லா பெரட்டி விடுங்க. இந்த மாதிரி சட்டுவ காம்புல நல்லா பெரட்டி விடுங்க. 3 to 5 நிமிஷம் பெரட்டணுங்க. அப்பதாங்க இந்த தேங்காயில இருக்கிற ஈரமெல்லாம் சுண்டுங்க. அந்த மசாலாவுடைய வாசனையெல்லாம் வந்துங்க நல்லா காயில இறங்குங்க. பொரியல் வந்துங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. பொரியலும் கெடாதுங்க. தேங்காய் சேர்த்து 5 நிமிஷம் பெரட்டி விட்டங்க. பாருங்க தண்ணி எல்லாம் ஒண்ணுமே இல்லை பாருங்க. தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சுங்க. அவ்வளவு வாசனையா இருக்குதுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த பொரியல். நீங்களும் இதே மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க.